ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இப்போ பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கிப்போம். இப்போ 2 பெரிய பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி. அதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் 1 kg கிட்ட வந்து மட்டன் சேர்த்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 5 minutes மூடி இருக்கட்டும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வீட்டில் அரைச்ச வந்து குழம்புத்தூள் வந்து 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு இந்த மசாலாவோட மட்டனை வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் வச்சு என்னோடய குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.